Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. இரண்டாயிரத்து 2021 போராடியும் அதிமுகவால் கைப்பற்ற முடியாமல் போன செய்யூர் தனி சட்டப்பேரவை தொகுதி நிலவரம் என்ன, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்று விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. செய்யூர் தனி சட்டப்பேரவை தொகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர், மேல்மருவத்தூர், இடைக்கழி நாடு, லத்தூர், சித்தாமூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் பெரும்பாலும் கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு சட்டமன்ற தொகுதி. விவசாயம், இறால் வளர்ப்பு, மீன்பிடி தொழில் எங்க இருக்க மக்களோட முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. தொகுதியில 1,103 ஆண் வாக்காளர்கள், 1,0934 பெண் வாக்காளர்கள், 18 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,02,055 வாக்காளர்கள் இருப்பதா தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருந்தது. செய்யூர் 2008 தொகுதி மறுசீரமைப்புல புதிய தொகுதியா உருவாக்கப்பட்டுச்சு. தொகுதியில 2011 நடந்த முதல் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றாங்க. 2016 தேர்தலில் தொகுதியை திமுக தன்வசமாக்குச்சு. 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில விசிக தொகுதியில வெற்றி பெற்றாங்க. விசிக சார்பில் போட்டியிட்ட பனையூர் பாபு 82,750 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு எதிராக களமிறங்கி இருந்த அதிமுக வேட்பாளர் கனிதா சம்பத் 78,708 வாக்குகளை பெற்று 4,042 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனாங்க. 2016 கைவிட்டு போன தொகுதியை 2021 போராடியும் அதிமுகவால கைப்பற்ற முடியாம போச்சு. இப்போ தேர்தல் நெருங்க அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்ட செய்யூர் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். செய்யூர் ஊராட்சியில் எந்த ஒரு ரோடு வசதியுமே கிடையாது. இங்கே கிட்டத்தட்ட 25 வருஷமா ஒரு ரோடு போட்டு இந்த தெருக்கல்ல ஒரு சந்தில் கூட ஒரு ரோடு கிடையாது. இங்கே செய்யூரில் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஆனால் போதுமான டாக்டர்ஸ் இல்லை. நாங்கள் எப்போ போனாலும் டாக்டர் இல்லை தான் சொல்கிறாங்க. இரவு நேரத்தில் ஒரு எமர்ஜென்சின்னு போனாலும் டாக்டர் இல்லை, நர்ஸு இருந்தாலும் சரியாக எங்களை கவனிக்கல. அதனால் எங்களுக்கு டாக்டர்ஸ் அதிகப்படியாக எங்கள் செய்யூர் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்ஸ் வேணும். 20 வருஷமாகவே எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு கடை கட்டி கொடுங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு கடை கட்டி கொடுங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். 20 வருஷமாக எங்களெல்லாம் எதுவும் செய்யவே இல்லை. எங்களுக்கு ஆலம்பரை கோட்டைன்னு ஒன்று இங்கே பழைய காலத்துலேருந்து இருந்துகிட்டு இருக்குது. நவாப்புன்னு கோட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டையை சுற்றுலாத்தலமாக அறிவித்தோம். அதில் ஒரு படகு போக்குவரத்தும் இல்லை. அதே மாதிரி அந்த கோட்டையை இன்னும் சீரமைப்பு முழுசாக பண்ணலை. மொத்தமே 11 பள்ளிகள் இருக்குது. 11 பள்ளிகள் இருக்குது. இந்த பள்ளிகளுக்கு இங்கே பஸ் ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு எதுவுமே இல்லை. ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் குடிநீர் வசதி கிடையாது, லைட் வசதி கிடையாது. போனால் எல்லா பஸ்ஸும் ரோட்டில் போகுது. அந்த பஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு முறையாக போயிட்டு வெளியே வர மாட்டேங்குது. இது அதிகாரிகளும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதை பற்றி எந்த கேள்வியும் கேட்கல. கடப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 கடைங்க இருக்குது. இந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பொது கழிப்பிடமே கிடையாது. இங்கே கவர்மெண்ட் பொது கழிப்பிடம் வச்சு கொடுக்கணும். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.